அப்பா சொல்றது கரெக்ட் தானடா. என்னடா தம்பி, காஞ்சியிலே நான் படித்தேன் நேற்று. எப்படி? For every action there is an equal and apple reaction. அதான் நியூட்டன்ஸ் தேவரல. இல்லடா அப்படி இருக்காது. டேய் நம்மள கூப்பிடுறான். டேய் எஸ் எக்ஸ்கியூஸ் மீ. ஏன்டா விசில் அடிச்சீங்க? ஐயோ நான் உங்களை பார்த்து விசில் அடிக்கல சார். அந்த பொண்ணை பார்த்து தான் விசில் அடிச்சேன். நீங்க போங்க சார். அது என் பொண்ணுடா. ஐ கங்க்ராச்சுலேஷன் சார். கைய விடுறா. ஆமா ஏன்டா என் கண்ணு முன்னாலேயே என் பொண்ணை விசில் அடிச்சு கூப்பிட்டு என்னையே கங்க்ராச்சுலேட் பண்றீங்களா? உங்களை நான் என்ன பண்றேன் பாருடா. டேய் போலீஸ் போலீஸ் விடுங்க சார். உங்க பொண்ணை அடிச்சு கூப்பிட்டதுக்கே இவ்வளவு டென்ஷனா இருங்க. உங்களுக்கு தெரியாம உங்க பொண்ணு என்னலாம் பண்ணுது தெரியுமா? என்னடா பண்றா? லவ் பண்றா சார். லவ் பண்றாளா? இதுக்கே இவ்வளவு ஷாக்கானா எப்படி? லவ்வர் யாரு? இவனா? இவனையா? வாய்க்கு மீச முளைச்சிருக்கு சார். இவனுக்கு என்ன சார் ராஜா மாதிரி இருக்கான்? ஏத்துக்கிறது ரொம்ப கஷ்டம் தான் சார். இவனையா? பாப்ல ஆள விடு. எஸ்கேப் ஆயிட்டாங்க. மா நான் அரியர்ஸ் எக்ஸாம் விஷயமா வெளிய போயிட்டு வந்துறேன். டேய் போய் சொல்லாதடா. அந்த சந்திர வீட்டுக்கு தானே போற? ஐயோ இல்லம்மா. என்ன இல்லம்மா? எனக்கு தெரியாது. டேய் அவனே ஒரு உருப்படாத பையன். அவன் உங்க அண்ணன் கூட படிச்சுட்டு உங்க கூட சுத்திக்கிட்டு இருக்கான். அவன் கூட உனக்கு என்ன சிநேகிதம்? எந்த வேலை வெட்டியும் இல்லாம தண்ட சோறு தின்னுகிட்டு இருக்கான். அது மட்டுமாடா அவன் பீரு பிராந்தி விஸ்கி பான்பராக்குன்னு எல்லா கெட்ட பழக்கமும் உள்ளவன். அங்க போலமா? அப்பா எப்போ வந்து கேட்டாலும் இப்பதான் வெளில போனேன்னு சொல்லு. போட்டு குடுத்துறாத. புலிகளை வேட்டார புறப்பட்டேன். இடையில் என் தங்கை முண்டக்கண்ணியை காப்பாற்ற வேண்டிய நேரம் வந்தது. இந்த ராக்போர்ட் சந்துரு வருவான். அப்போது அவனை கல்லால் அடித்து மண்டையை பிளக்கலாம் என்று காத்திருந்தார்கள் சார். யார் அந்த அஸ்லன்? ஏன் அங்கு வந்தார்கள்? எவரிட்ட ஆணை தலைவா? எவரிட்ட ஆணை? நேற்றும் சரி இன்றும் சரி இந்த ராக்போர்ட் சந்துருவின் வாழ்வில் கள்ளம் இல்லை, கபடி இல்லை, சூது இல்லை, சூழ்ச்சி இல்லை. அண்ணன் என்ற பதவி நான் கேட்டு பெறவும் இல்லை. என் பெற்றோர்கள் தந்து விட்டார்களே என்பதற்காக வருத்தப்படவும் இல்லை. ஆனாலும் இந்த கருப்பு நிலா கண்கலங்குவது ஏன்? தலைவா, இந்த கருப்பு நிலா கண்கலங்குவது ஏன்? காரணம் இருக்கிறது. சாரதாஸ் பட்டுடுத்தி சிறகாய் சிட்டடிக்கும் திருச்சி ஜிகடிகளின் நெற்றியிலே ஸ்டிக்கர் போட்டால் இருக்க வேண்டிய எண்ணெய் என் பெற்றோர்கள் கருப்பாய் பெற்றதால் கிழிந்த கண்டாங்கி சிலைகளும் காரி துப்பும் நிலை. என் தங்கை முண்டக்கண்ணியை பொன் சிகப்பாய் பெற்றதால் முச்சந்தி முடிச்சவிக்கைகள் வீச பார்க்கிறார்கள் காதல்வளை. விடமாட்டான் இந்த ராக்போர்ட் சந்திர. அம்மா ராக்போர்ட்டுக்கே வீல் சிலிப்பாயிருச்சு. ஓகே ஹெல்ப் மீ சிஸ்டர், ஹெல்ப் மீ. இட்ஸ் ஆல் இன் த கேம்ல. ஃபீட் ஸ்லிப் ஆன் த எலிஃபென்ட். என்னது? யானைக்கு அடி சறுக்கும்னு இங்கிலீஷ்ல சொன்னடி முண்டக்கண்ணி. ஓகே வேர் இஸ் மை ராக்போர்ட் மார்லி? சென்ல. ஓகே நான் எங்க போயிருக்கேன்னு கேட்டா என்ன சொல்லுவேன்? என்ன சொல்லணும்? அசுர வேட்டைக்கு போயிருக்கேன்னு சொல்லி எறி அந்த கவரை. அவனுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். டேய் சந்துரு, வாவ் எங்கடா கிளம்பிட்ட? நான்சென்ஸ். ஓஹோ அந்த வாத்து பையன் வந்துட்டானா? ரெண்டு பேருமா சேர்ந்து ஊரை சுத்த போறீங்களா? பின்ன ஒண்ணு சுத்த சொல்றியா? என்ன சுத்தனா புண்ணி மாதிரி கிடைக்கும்டா. டேய் கரிமேடு கரிவாயா. ஏண்டா அவனே ஒரு உருப்படாத பையன். உன் வயசு என்ன அவன் வயசு என்ன? ஏண்டா அவனோடயே சுத்திட்டு திரியற? அவனோட சேர்ந்து நீ குட்டி செவ டிவி ஆர்டிஸ்ட் மாதிரி பக்கம் பக்கமா டயலாக் பேசாத. சொல்ல வந்து சீக்கிரமா சொல்ல. I have lot of work la. அவன் பீரு பிராந்தி பான்பராக்குன்னு உலகத்துல உள்ள அத்தனை கெட்ட பழக்கமும் உள்ள பையன். That's all secret of Vasu energy. Don't touch that. ஏன் வாசு ஃப்ரெண்டா இருந்தானே? கீழ ஆர்ன் அடிக்கிறத பாத்தியா? இந்த பாரு அந்த பயலோட போனே உங்க அப்பா கிட்ட சொல்லி உன் பாக்கெட் மணியை கட் பண்ண சொல்லிடுவேன். அதான் பாக்கெட்டே கட் பண்ணிட்டியா? அப்புறம் என்ன மணியை கட் பண்றது? மதுரை வீரன் தானே அவனை உசிப்பி விட்டாவினோ இப்படிதான்டா வாசு அசிங்கப்படுறது. அவன் தான் ஊருக்கு அடங்காம வீட்டுக்கு அடங்காம ஊரை சுத்திட்டு திரியறான். அவனோட சேர்ந்து நீ கெட்டு போய்கிட்டு கேடா. அம்மி கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். அவன் என் ஃப்ரெண்ட். ஓ ஃப்ரெண்ட், பெரிய ஃப்ரெண்ட். நான் விழுந்தாலும் கூட உன் பேராண்டி மதுரை வீரன் தானே. கேளு இனிமே அந்த பையன் இந்த வீட்டு அம்மா பெருமையா பேசிட்டு இருந்தாங்க. என்னம்மா ஹாய் வித்யா. ஆமாப்பா என்னப்பா இந்த வீட்டு பக்கமே வரதில்ல. அந்தர்பல்டி ஆளு எழைச்சு கருத்து துரும்ப போயிட்டியப்பா. அப்படி போடு அருவாடா. சரிப்பா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்திருக்கிற. இந்த அம்மா கையால என்ன சாப்பிடுற? டீயா காபியா? அவன் போன் விட்டா தாமா சாப்பிடு. டேய் நான் வீட்லயே சாப்பிட்டேன்டமா. கொஞ்சம் ஐஸ் வாட்டர் மட்டும் கொடுங்க. ஏடா போட்டுடா. ஒண்ணும் புரியல. அவனோட போனே கொன்னுடுவேன். முதல்ல அவனை வீட்டை விட்டு வெளியில போக சொல்லுடா. வந்துட்டான். டேய் என்னடா பாத்துட்டு இருக்க? டைம் ஆச்சு வாடா. ஏய் சத்தம் போட்ட கண்ணை நோண்டிடுவேன். டேய் சந்திரு. ஓகே மம்மி பை see you. மம்மி சாரி கூட பாத்துட்டு போடா. போங்கடா போங்க. வீட்டுக்கு தானே வரணும். கவனிச்சுக்கறேன்.
மச்சான் நீ வீட்டுக்கு வந்தப்போ எங்கள் அம்மா பாசு ஒரு உருப்படாத பையன் தெண்டச்சோறு தீவெட்டி நரம்பன் ஒரு வெனகாரன் அவனுக்கு வந்து ஊரில் உள்ள எல்லா கெட்ட பழக்கமும் இருக்குது அவன் கூட நீ சேராத அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது உன் காலில் விழுந்துச்சுன்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்க மச்சான். இல்ல பரவாயில்ல விடுறா. இல்லை என்கிட்ட சொன்னாங்க, சந்திரி நீ ஒரு குழந்தை மாதிரிடா, உனக்கு வெளி உலகமே தெரியாது, உனக்கு வாயில் விரல வச்சா கூட கடிக்க தெரியாது, ஆனால் அந்த வெனகாரன் வந்து வாழைத்தரையே கடிப்பான், அவன் கூட சேர்ந்து உன் வாழ்க்கையை சீரழிச்சுக்கான்னு சொன்னாங்க. அதான் எனக்கு கஷ்டமா இருக்கு மச்சான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபீல் பண்ணிக்காதடா, ஃப்ரீயா விடுறா. இல்லை மச்சான், உன் கூட சேரவே கூடாதுன்னு செருப்பால் அடிக்காத குறையா சொன்னாங்க. எக்ஸ்ட்ரா 2-3 தப்பான வார்த்தைகள் கூட சொன்னாங்கடா. அதுதான் மனசுக்கு ஃபீலிங்காக இருக்குடா. இதுக்கெல்லாம் கோச்சிட்டா எப்படிறா? ஏன்டா உனக்கு சூடு சொரணை இல்லையாடா? அப்படி இல்ல, எங்க அம்மா உன்னை பத்தி இதோட படு கேவலமா திட்டினாங்க. இது எவ்வளவு பரவாயில்ல. ஏன்டா இந்த அம்மா எல்லாம் இப்படி இருக்காங்க? இந்த ஹமாம் சோப்ல வர மாதிரி நல்ல அம்மாக்களே கிடையாதடா. உன்னையும் என்னையும் மாதிரி பிள்ளைங்களை பத்திட்டு வேற எப்படி இருப்பாங்க? ஏய் நீ அப்படிலாம் சொல்லாரா. இந்தியாவினுடைய எதிர்காலம் யாரு கையில இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த மலைக்கோட்டையினுடைய எதிர்காலம் நம்ம 2 பேர் கையில தான் இருக்கு. பாத்து போடா, எதிர்காலத்தை இறந்த காலம் ஆக்கிறாரா, பாத்து போ. உங்ககிட்ட சரிதான். குமார் நீ போய் கூப்பிடுறா. ஓகேடா. இல்ல நான் இல்ல. உன்னையெல்லாம் ஒண்ணும் பண்ணாதடா. யாரு? குமார். எந்த குமார்? அஜித் குமார். என்ன நக்கலா? யார் நீ? யார் பார்க்கணும்? அவன் தங்கச்சிரா, அந்திராமாளி. தாடியும் மீசையும் அதிகமா வளர்ந்துன்னு சந்தனத்தோட தான் அலைவா. முகேஷ பாக்கணும், நான் அவன் ஃப்ரெண்டு. முகேஷ் ஃப்ரெண்டா? இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே. அதான் இப்ப பாத்துட்டல, போய் கூப்பிடு. ஸ்டூபிட். தூள் ஜிகிடிமா. டேய் முகேஷ், உன் ஃப்ரெண்ட் குமாரா, பார்த்தா குரங்கு மாதிரியே இருக்கான். நச்சு கமெண்ட்ரா மச்சான். பத்தியா, இதுக்கு தான் அவனை கூட்டு வரேன்டான்னு சொன்னேன். நான் போயிருந்தா அது அவசரம் வந்திருக்குமாடா. யாரு? டேய் அவன் வந்துட்டான். உங்களுக்கு தெரியாது? வாசு தெரியுமா? எந்த வாசு? சந்துரு ஃப்ரெண்டு வாசு. எந்த சந்துரு? ராக்ஃபோர்ட் சந்துரு. மை செல்ஃப். வா பம்மிக்கிட்டு வர்றான் பத்தியா? போட. ஏய் என்ன மறைக்கிறேன். அண்ணா நகர்ல நீ எல்லாம் ஆளா? காந்தி நகர் மார்க்கெட்டு தெரியல? இதெல்லாம் சந்துரு தங்கச்சிக்கு அவ காலேஜுக்கு நீ அமிச்ச லெட்டர்ஸ். இதெல்லாம் இவன் தங்கச்சிக்கு நீ அமிச்ச கிஃப்ட்ஸ். அவ தான் உன்னை பிடிக்கலன்னு சொல்றால. இது மூஞ்சியா இருந்தா தானே அவளுக்கு பிடிக்கும். இதோட நிறுத்திக்க. கண்டினியூ பண்ண. இதெல்லாம் உன் தங்கச்சிக்கு நாங்க எழுதின லெட்டர்ஸ். வாரத்துக்கு ஒரு லெட்டர் காலேஜுக்கு இல்ல, உன் வீட்டு அட்ரஸ்க்கு வரும். அப்படியே இதுல இருக்க கிஃப்ட்ஸும். என்னடா லுக்கு விடுற? அதோட XXX கேசட் வரும். ஏய் என்ன அடங்குடா. இல்ல வெயிட். என்னடா இது? என்னடா கூடு? என்ன கூடு? டேய் உண்ணாக்குன்னண்டா. அடுத்த வாட்டி உன்னை பார்க்கும்போது அந்த எலிவாளை எடுக்கல, எலி குஞ்ச நசுக்கிற மாதிரி நசுக்கிற வேண்டி. உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அந்தராயிட்ட தப்பா பேசிருக்கானே. ஹாய். நீயா? என் பின்னால வராத. மரியாதையா சொல்றது கேளு. போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். மவனை செருப்பு பிஞ்சிரும். Stupid. பேக். சரியான பொம்பளை பொறுக்கியா இருப்பான் போல இருக்கு. Idiot. ஹலோ. ஏய். Shit. ஹலோ. இந்த ஓட்டுனா மட்டை ஆயிட்டாலே. ஒருவேளை எல்போடா இருப்பாலோ. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. ஐயோ என்ன பண்றது? எக்ஸ்கியூஸ் மீ சார், இந்த மெடிசன்ஸ் எல்லாம் அர்ஜென்ட்டா வேணும். 4000 rupees ஆகும். கொஞ்சம் சீக்கிரம் வாங்கிட்டு வாங்க. இந்த 3000 ரூபாய் பணம் இருக்குதுல, டிடி எடுத்தோன்னு ஆபீஸ்ல கொண்டு வந்து கொடுத்துடு. என்ன சார் யோசிக்கிறீங்க? அர்ஜென்ட்டா வாங்கணும் சார். இல்ல என்கிட்ட 3000 தான் இருக்கு. அப்படியா? இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. பேலன்ஸ் அமௌண்ட்டை பேஷண்டோட அக்கவுண்ட்ல கட்டிடுங்க சார். ஓகே? டோன்ட் வரி,
ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அவங்களுக்கு மசில் கொஞ்சம் டயர் ஆயிருக்கு. 2 days ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும். ஓகே? ஓகே சார். சூப்பர் பேக். நவ் இன் பேட் கண்டிஷன். ஐயோ, உள்ள ஒரு ஃபேன்சி ஸ்டோரே இருக்கு. ஆண்டி ஓகே, ஜிகிரியும் ஓகே. இந்த வழுக்கைக்கு 70 வயசு இருக்கும். 20 வயசுல ஒரு பொண்ணு. நாட்டுக்கு ரொம்ப தேவை. விஜயலட்சுமி அலைஸ் விஜி, டாக்டர் ஆஃப் நாராயண சுவாமி நாயுடு, ஸ்ரீரங்கம். தெலுங்கு ஜிகிடியா? ஹலோ. யோ, பெல் அடிச்சாதான் போன் அடிப்பியா? போன் அடிச்சா தானே பெல் எடுக்க முடியும். பெல் அடிச்சா தானே போன் எடுக்க முடியும். கிழவன் டென்ஷன் பார்ட்டியா இருப்பான் போல இருக்கே. குட் ஈவினிங். நாராயணசுவாமி நாயுடு இருக்காரா? நாராயணசாமி நாயுடு தான் பேசுறேன். சிஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் ரூம் நம்பர் 204ல உங்க பொண்ணு விஜி அட்மிட் ஆயிருக்காங்க. ஐயோ, அவ எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு போனா? நான் அவளை தானே தேடிக்கிட்டு இருக்கேன். அவளுக்கு என்ன ஆச்சு? ஒன்னும் ஆகல நாயுடு சார். நல்ல விஷயம் தான். நீங்க இன்னும் 7 மாசத்துல தாத்தாக போறீங்க. எது 7 மாசத்துல நான் தாத்தா ஆக போறேன்? யோ, உன் பொண்ணு 3 மாசம் பிரெக்னன்ட்யா? ஐயோ, நான் அவளுக்கு இன்னும் கல்யாணமே பண்ணலையே. யாரையா அவன் விவரம் தெரியாத ஆளா இருக்கான். யோ, கர்ப்பமாவதுக்கு கல்யாணம் எல்லாம் தேவையில்லையா? பையன் யாரு கண்டுபிடி. லட்சுமி, என்னங்க நாம மோசம் போயிட்டோம். மோசம் போயிட்டோம். என்னங்க சொல்றீங்க? ஐயா, யாரையா நீங்க பேசுறது? டாக்டர் அக்பர் கௌஸ். விஜயலட்சுமி இருக்காங்களா? ஆமா, விஜி தான் பேசுறேன். நான் வாசு பேசுறேன். வாசு? எந்த வாசு? டேய், கேக்குறல? உன் ஹஸ்பண்ட் வாசு. ஓ, நீங்களா சார்? உங்க அட்ரஸ் ஃபோன் நம்பர் கொடுக்குறீங்களா? உங்களுக்கு எதுக்குங்க வீண் சிரமம்? நன்றி சொல்றதா இருந்தா போன்லயே சொல்லிடலாம். தேங்க்ஸ் சொல்றதுக்கு இல்ல, உன்னை பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு. என்னது? போலீஸ்ல கம்ப்ளைண்டா? ஒழுங்கா ரோட்ல போயிட்டு இருந்தேன், என்ன சேஸ் பண்ணி ஆக்சிடென்ட் பண்ணதுக்கு. அப்புறம் ஹஸ்பண்ட் கையெழுத்து போட்டு டாக்டர் கிட்ட மிஸ்யூஸ் பண்ணதுக்கு. என்ன ஹாஸ்பிடல் பில் 18,000 ரூபாய் ஆயிருக்கு. நீ 3,000 தான் கட்டிருக்க. பேலன்ஸ் யார் உங்க அப்பா வந்து கட்டுவான்? மரியாதையா 15,000 ரூபாய் எடுத்துட்டு வா, இல்ல போலீஸ்க்கு போயிடுவேன். ஏய், எங்க அப்பா எதுக்கு கட்டணும்? உங்க அப்பா சொட்டத்தலையன் ஸ்டேடியம் இருக்கான் பாரு, அவனை கட்ட சொல்லு. டேய், மரியாதையா பேசுடா. ஏய், உனக்கு என்னடி மரியாதை? ரோட்லயே உன்னை விட்டுட்டு வந்தேன்னா நேரத்துக்கு சங்கு ஊதிப்பானுங்க. லுக், திஸ் இஸ் டூ மச். ஏய், என்னடி டூ மச்? காப்பாத்துனா போலீஸ் 15,000மா? உன் குடும்ப தொழில் என்ன கொள்ளையடிக்கிறதா? உங்க அப்பா என்ன வழிப்பறி பண்ண சொன்னானா? டேய், என் குடும்பத்தை பத்தியோ என் அப்பாவை பத்தியோ ஏதாவது பேசுன? பேஸ்னா என்னடி பண்ணுவ? நாடு இருக்கிற நிலைமையில பிரதமர் ஜனாதிபதியே பிரம்மச்சரியா இருக்காங்க. பேர குழந்தைங்க தாத்தான் கூப்பிடுற வயசுல அப்பான்னு கூப்பிட ஒன்ன பெத்திருக்கு. ஏய் பொறுக்கி, அவரை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? அதான் உன்னை பார்த்தாலே தெரியுது. அவர் ஒரு ரிட்டையர்ட் டீச்சர்டா. சுத்தம் உலகத்துல அதிக ஓபி அடிக்கிற வேலை அதான். நீ படிச்சிருந்தா தானே உனக்கு தெரியும். உங்க அப்பா மாதிரி ஆள் வாத்தியாரா வந்தா எங்க படிக்கிறது? உன்னையே இப்படி வளர்த்திருக்கான், பசங்களுக்கு என்ன பாடம் நடத்திருக்க போறான்? மறைக்காம உண்மையை சொல்லு. உங்க அப்பா கிட்ட படிச்சவன் எவனுமே உருட்டு இருக்க மாட்டானே. திருச்சியில எல்லாம் ரவுடியா தானே சுத்திட்டு இருக்கணும். ஏய், அவன் டியூஷன் வச்சு கொள்ளையடிப்பான், நீ 2 வீலர்ல வந்து கொள்ளையடிக்கிறியா? See, you are crossing your limit. என்னடி லிமிட் கிராஸ்னு? அந்த ஃபிகர் தானே? எந்த ஃபிகர்? ஹலோ, ஏய் தேர்ட் கிளாஸ், பேசுடா. அந்த ஆக்சிடென்ட் பார்ட்டி இல்ல, இது வேற ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டுங்கற அப்புறம் போடி வாடின்னு ஏதோ கேட்டுச்சு. ஆமா, கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிதானே கூப்பிடுவாங்க. கேர்ள் ஃப்ரெண்டா? யாரா அது? பயந்துட்டியா? சொன்னா உனக்கு தெரியாது. சொல்லு, தெரிஞ்சுக்கிறேன். ஐயோ, ஏறானே சுத்தி விட்டுற வேண்டியதான். இந்த ஃபிகர் தான். டேய், இந்த ஃபிகரா? ஆஹா, இது மும்பை ஃபிகர் ஆச்சே. ஐயோ, எஸ்டிடி பில் எகிற போகுது. அப்பாக்கு தெரிஞ்சு நீ மாட்ட. ஏய், நான் பேசினதானே எஸ்டிடி பில் ஏறும். பின்ன அவ தான் எனக்கு ஃபோன் பண்ணா. அவ ஒண்ணு போன்ல கூப்பிட்டு பேசனால. டேய், நான் ஒரு போன்ல பேசிக்கிறேனா ப்ளீஸ் டா. டேய் ப்ளீஸ் டேய், நான் ஃபிகர் கிட்ட பேசுனதே இல்லடா. குறா டேய் குறா. வேணா, அப்பா உன்னை ரொம்ப நல்லவன் நம்பிட்டு இருக்காரு, வம்பல மாட்டிக்காத. டேய், அதெல்லாம் மாட்டிக்க மாட்டேன். குறா டேய் ப்ளீஸ் குறா. உன் தலையெழுத்து. ஹலோ, என்ன திட்டல? உன்னை இன்னைக்கு ஒரு பிச்சைக்கார செருப்பால அடிப்பான், பேதி புடுங்கும். நீ பாத்ரூம்ல இன்னைக்கு வழுக்கி விழ போறடா. ஒரு வெரி நாய் உன்னை இன்னைக்கு கடிச்சு கொதறாம விடாது. இத பாருடா, உன் ஃபேமிலி உருப்படாம போய்டும். உங்க அப்பா பைத்தியம் பிடிச்சு அல்லாட போறாரு. நீ நடு ரோட்ல நிக்க போற. இன்னைக்கே நீ ஒரு குப்பலாரில அடிபட்டு சாக போறடா. ஹலோ டேய், கேக்குறியா இல்லையா? அப்படியே தப்பிச்சிட்டேன்னு வெச்சுக்கோ, உன்னை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு ஜெயில்ல தள்ளாம விட மாட்டேன். கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ்ல கூட நல்ல ஃப்ரெண்ட்ஸ் பழக்கம் கிடையாதா உனக்கு? இவனுக்கு போய் அண்ணனா பிறந்தவ, எனக்கு போய் தம்பியா
சரியா போடும் தோல் சம்பளம். ஹலோ இடியட். என் இனிய கேரளத்து கப்பக்கிழங்கு ஒரு டீயை போடு. மச்சான் ஒரு சாயா. எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட். என்ன? ஏன் இந்த கேரளத்து கப்பக்கிழங்கெல்லாம் பட்டு வச்சிட்டே கட்டிட்டு இருக்காங்க? அது தூயினூன் பர்பஸா? புரியலையே. தேவைப்பட்டா புருஷன் கட்டிக்குவா பொட்டாட்டியும் கட்டிக்குவா. இதெல்லாம் கேரளாவுல சகஸ். அருமையான ஜிகிடி. ஆமா. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க வீட்டு அட்ரஸ் நம்பர் 19th 8th கிராஸ் ஸ்ட்ரீட், தில்லை நகர், திருச்சி 9 தானே? ஆமா, எதுக்கு கேக்குற? இல்ல, உங்களுக்கு லவ் லெட்டர் போடணும், அதான் அட்ரஸ கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். முண்டோ, எனக்கு லெட்டர் போடுறது இருக்கட்டும், முதல்ல ஜிப்ப போடு. ஏய், அறிவுகட்ட முண்டாங்களா, சொன்னது இங்க இல்லடா, இங்க. என்கிட்ட போய் ஹாய். என்னடா ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்றது இருக்கட்டும். எதை? மேட்ச். ஓ, ஹாய் மிஸ்டர் சேவா. How are you? Nice meeting you. Thank you. பந்து போறதுக்கு போறதுக்கு எதுக்கு டபுள் பில்ட் அப்? அதுக்கு முன்னாடி எங்களால முடிஞ்ச ஒரு சின்ன ட்ரீட். ட்ரீட்டா? எஸ் அம்மு, கேரியர் ரெடியா? ரெடி. என்னடா ட்ரீட் ட்ரீட்னு மிரட்டுறீங்க? கேரளத்து கப்பக்கிழங்கு கவர்ச்சியை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுமா, ஜாஸ்தி இருக்கு. தேங்க்யூ. டடன் டன் டடகன் டன் டடன் டன். என்னடா இவ்வளவு வெயிட்டா இருக்கு? நீங்களும் உங்க அப்பா பக்கத்துல கை வைக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? சரிக்குதான்னு பாப்போம். தெர அபூகா கஜம் திறந்துடு ஜிஜே. கூழ். கேப்ப கூழ். கல்லுப்பா. பிளாக் ஸ்டோன். பிளாக் ஸ்டோனா? ஏய், என்னடா இது? கைப்பிடி கொடுப்பா. கல் உடைக்கணும்ல. ஆமாண்டா, வெள்ளை கலர் கட்டம் போட்ட சட்டையும் அலுமினிய தட்டும் கொடுத்துருங்க. ஜெயில் எஃபெக்ட் கரெக்டா இருக்கும். அதான் அடுத்த வாரம் உனக்கு சென்ட்ரல் ஜெயில கொடுக்க போறாங்களே. என்னடா சொல்றீங்க? பின்ன என்னடா? அந்த ஸ்ரீரங்கத்து ஜிகிடி சீட்டிங் 103, ஈவ் டீசிங் 203, போர்ஜரி 403 உன் மேல கேஸ் போடுன்னு சொல்லி ஒத்த கால அலைஞ்சிட்டுறா. மச்சான் வேலூர் ஜெயிலா இருந்தா 10ஆம் நம்பர் செல்லு கேள்றா. ஏன்னா அங்கேதான் கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரனார் இருந்தார். டேய் வாசு, பாளையங்கோட்டைன்னா 108 மிஸ் பண்ணிராத. சாதாரண ரூம் இல்ல மச்சான், அங்கேதான் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இருந்தார். டேய், என்னங்கடா நக்கல் பண்றீங்களா? கையெடுடா, கையெடு. நாங்க பண்றது நக்கல் இல்லடா, அந்த ஸ்ரீரங்கத்து ஜிகிடி உன்கிட்ட பண்ணிக்கிட்டு இருக்கல்ல, அதான் நக்கோல நக்கல். என்னடா முறைக்கிற? ரோட்ல கிடந்தவள ஹாஸ்பிடல்ல சேர்த்து ட்ரீட்மெண்ட் கொடுத்தா வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணி நிக்கிற பாரு. அதுக்கப்புறமா 15,000 பணம் கூட அட்ரஸ் கொடுங்க வேற மிரட்டறா. என்னங்கடா விட்டா ஓவரா ஓட்டுறீங்க? பாரு உன் கண்ணு முன்னாடி என்ன பண்ற பாரு. என்ன பண்ண பிரதே ஓட்டா வலிச்சுக்கிற மாதிரி பேசுறாங்க. ஹலோ ஹலோ. ஏய், உங்க அப்பா இருக்காரா? வாசு தானே? ஆமாண்டி. உன் நம்பர் 27041668. இருக்கலாம். போலீஸ் இன்னும் 5 நிமிஷத்துல அங்க வந்து உன்னை தூக்கிட்டு வர போகுதுடா. இன்னும் 2 நிமிஷத்துல நான் இங்க வந்து போயிடுவேன். அதுக்கப்புறம் போலீஸ் இங்க வந்து தூக்கிட்டு போச்சுன்னா இந்த பிசிஓ காரன் குடும்பத்தையே கன்சியூமர் கோர்ட்டுக்கு இழுத்துருவான். பிசிஓவா? ஏய், பிசிஓல இருந்து பேசி நீ ஒரு சீட் நிரூபிச்சடா. ஆமா, பிசிஓல பேசினா சீட்டு, எஸ்டில பேசினா கேட். மரியாதையா உங்க அப்பாட்ட போன் குடுறீ. என்ன விஷயம்? உன்கிட்ட பேசி என்னால புரிய வைக்க முடியாது. நாயுடு கிட்ட பேசி என்னோட 3000 ரூபாய் பணத்தை வாங்க போறேன். நாயிட வர சொல்றீ, நியாயத்தை நான் கேக்குறேன். என்னது? நடந்தத சொல்லி 3000 ரூபாய் பணம் வாங்க போறியா? ஆமா. ஏய், நீ சேஸ் பண்ணனால தானே எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. நீயே 15,000 ரூபாய் தர வேண்டி இருக்கு. இல்ல என்கிட்ட 3000 ரூபாய் கேக்குறியா? நான் சேஸ் பண்ணது உண்மைதான். ஆனா உனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு நான் காரணம் கிடையாது. நீ போன் உங்க அப்பன்ட்ட கொடு, நான் அவர்ட்ட பேசிக்கிறேன். குடி. எங்க அப்பா ஊர்ல இல்ல, வெளியூர் போயிருக்காரு. எந்த ஊர் போயிருக்காரு? வெளியூருக்கு போனா உயிரோட திரும்ப மாட்டாண்டி. இந்த ராக்போர்ட் சந்திர பத்தி உனக்கு தெரியாது. ஏய், நீ என்னம்மா போன்ல யாரு? அது வந்துப்பா வாசுகிப்பா. ஏ, அடி. என் ஃப்ரெண்ட் வாசுகி. வாசுகி. நான் வாசு தான் கூப்பிடுவேன். இல்ல வாசு? ஏய், திருடி ஃப்ராட். உங்க அப்பா பக்கத்துலயே இருக்காரு, வெளியூர் போயிருக்காருன்னு பொய்யா சொல்ற? அவங்க அப்பனே ஏமாத்துறா அப்ப மச்சி. நம்ம லிஸ்ட் தான். ஏய் கேடி, உன்னோட பெரிய கேடிடி. இல்லடி வாசு, நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு ஒண்ணும் ஆகல. 2-3 டேஸ்ல டிஸ்சார்ஜ் ஆயிடுவேன். ஏய், கேர்ள் ஃப்ரெண்ட் பேசுற மாதிரி வாடி போடின்னு பேசுறாடா. இவ மட்டும் அப்படி பேசிட்டு இருக்கா. தமிழ்நாட்டுல முக்காவாசி பொண்ணுங்க அப்படித்தான்டா பேசிட்டு இருக்காளுங்க. எல்லாம் தெரியுது உனக்கு. That is ராக்போர்ட். ஏய், உங்க அப்பன்ட்ட போன் குடுறீ. குர்ரி. கால் நாயுடு இமிடியேட் மை ஃப்ரெண்ட் வாஸ் வான் டாக் சீரியஸ். யோ நாயுடு, போனை புடிங்கி பேசியா? உன் பொண்ணோட லட்சணத்தை பாரு. வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களாடி? அப்படியே அப்துல் கலாம மீட் பண்ண போறியா? நான் போய் இந்த பில் எல்லாம் கட்டிட்டு வந்துடுறேன். சரிப்பா. பொண்ணுங்களே இப்படித்தான், போன் அடிச்சா நேரங்காலம் தெரியாம பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ, எல்லா ஜிகிடியோட அப்பன மாதிரி இவ அப்பனும் கேனேனா இருக்கானே. இத சொல்லணுமா? ஃபிகரை பத்தா கேட என்ன இதெல்லாம்? ஏய், என்னடா ஓவரா சவுண்ட் குடுக்குறீங்க? 3000 ரூபாய் பணமா வேணும் உனக்கு? 10 பைசா கூட தர முடியாது. உன்னால முடிஞ்சத பாத்துக்கோ. ஏன் அப்பா ஊர்ல இல்ல? ஊர்ல இல்லையா? இங்க பாருடி, எப்போ உங்க அப்பனுக்கே தெரியக்கூடாதுன்னு மறைச்சியோ, அதுலயே நீ சரியான அல்கஞ்சாரா குல்கா பாட்டின்னு தெரிஞ்சிருச்சு. அல்கஞ்சாராவா? பேசுற. நல்லா கேட்டுக்கோ. நாளைக்கு காலையில 10 மணிக்கு என் பணம் என் கைக்கு வரணும்.
எங்க வந்து எப்படி தர போறேங்கறத முடிவு பண்ணி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். என் நம்பரு 233221 இல்லன்னு வையி 10:05க்கு என் ஃப்ரெண்ட்ஸோட அங்க வந்து ராக்போர்ட் கம்மிங் மென்ஷன். கேட்டுதா? அவனு வரான். அந்தர் பண்ணிடுவோம். அந்தரா? அப்படின்னா ஹாய். I am You are so lovable smart guy coming from Trichy. வேலை விஷயமா அப்பாவை பார்க்க வந்திருக்கேன். Am I right? யா. By the way, I'm Pooja. ரொம்ப ஸ்பீடா இருக்கீங்க. Yes. என் ஃபிளாட் டீ கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா. எங்க வீட்டுக்கெல்லாம் வர மாட்டீங்களா? உள்ள வா தலைவா. அப்பா வெளிய போயிருக்காரு. இப்ப வந்துடுவாரு. அம்மா உள்ளதா இருக்காங்க. மாமி. வரேன். அம்மா ஒரு மேக்கப் பைத்தியம். ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ்ல 20 ஹவர்ஸ் மேக்கப். தூங்குறப்ப பாத்ரூம் போறப்ப கூட மேக்கப் போட்டுப்பாங்க. அப்புறம் சென்னையில ஒரு கிளப் பாக்கி இல்லாம மெம்பர். ஓய், என்ன நூல் விடுறியா? சீ, அதெல்லாம் இல்ல. என்ன இல்ல? கை காட்டு. எதுக்கு? காட்ட சொல்றேன். உன் கைரேகைய வச்சு உன்னை பத்தியும் உன் ஃபியூச்சரை பத்தியும் சொல்ல போறேன். ஐயோ, என்னாச்சு? இந்த கைரேகை படி உன் உடம்புல வெளியே தெரியாத ஒரு பார்ட் குடுமே. என்ன அது? ஒண்ணும் இல்ல, உன் உள்நாக்கு பெருசா இருக்கும். வேணும்னா தனியா போய் கண்ணாடியில பாத்துக்கோ. நல்ல வேலை. அப்புறம் ஹாய் வாசு. அது ஒண்ணும் இல்ல, என் பொண்ணு கொஞ்சம் அஸ்ட்ராலஜி பைத்தியம். எனி ஷாக் நியூஸ்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஆண்டி. ஆண்டியா? எஸ்கேப் பண்ணுமே. நோ 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 நோ. நீ என்ன மாலினினே கூப்பிடலாம். முடிஞ்சா மாலின்னு செல்லமா கூட கூப்பிடலாம். ஓகே மாலி. எஸ் கமிங். 1 மினிட் பூஜா. இப்ப போய் தரேன். ஐயே, சரியான அல்ஜிப்ரா ஃபேமிலி வந்து மாட்டிட்டோம் போல இருக்கே. சீ, இதுதானா? நான் வேற யாரும் இல்ல நினைச்சு டச் அப் பண்ணிக்கிட்டேன். எல்லாம் வேஸ்டா போச்சு. இவன் புருஷனா தான் இருக்கணும். சதாம் ஹுசேனை பிடிக்கிறதுக்கு 125 கோடி ரொம்ப அதிகம்ப்பா. எது எது ஏ லூசு பாய் குடும்பமா? சாரி, நான் ஒரு செல்லு பைத்தியம். நீ யாரு? வாசல்ல ஆமா. ஊர்ல இருந்து போந்த அப்பா அம்மா கணேசா எல்லாரும் சௌரியமா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க சார். உங்க கழுத்துக்கு என்னாச்சு சார்? ஓ, அதுவா? அது ஒண்ணும் இல்ல, அடிக்கடி செல்லுல பிஸியா பேசி பேசி இப்படி ஆயிருச்சு. நம்மளா நிமித்தனா நின்னுக்கிறோம். இந்த வாசு பிளாட்டோட சாவி. போய் ரெஸ்ட் எடு. சாயங்காலம் வந்து எல்லாத்தையும் வழக்கமா பேசிக்கிறோம். ஓகே? ஹலோ, வீரப்பனையும் பின்லடனையும் பிடிச்சுட்டா நான் கோமனம் கட்டிட்டு திரியறேன்டே. ஓகே, பை பூஜா. ஓ சாரி, பை டி. ஏய், அடிக்கடி வீட்டுக்கு வரணும், இல்ல நான் உன் ஃபிளாட்டுக்கு வந்துடுவேன். ஆஹா, சரியான மிட்நைட் மசாலா பார்ட்டியா இருக்கும் போல இருக்கே. ஃபேமிலி அப்படிதான் இருக்கும் போல இருக்கே. இங்க மிஸ்டர் மதன். ஆமா, நான் தான் செல்லு மதன். நான் தான். ஹலோ சார், ஐம் விஜி. அப்படியா? சரி, அப்பா அம்மா வரலையா? இல்ல சார், நாளைக்கு காலையில ட்ரெயின்ல வருவாங்க. அப்படியா? என்னப்பா அம்மாக்கே துரோகமா? அம்மா, இது பாருமா, இது என் பொண்ணு பூஜா, இது விஜி. நம்ம பிளாக்ல தான் தங்க போகுது. ஈபி ப்ராப்ளம், வாட்டர் ப்ராப்ளம், பார்க்கிங் ப்ராப்ளம், எனி மேட்டர் ப்ராப்ளம் இருந்தாலும் கான்டாக்ட் மீ இமிடியேட்லி. நீ மேல கூட்டிட்டு போய் வீட்டெல்லாம் சுத்தி காட்டுமா? வரட்டுமா? ஓகே சார். ஹெலிகாப்டர் வீட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்னு பார்க்கணும். கை காட்டுங்க. காட்டுங்க. கட்ட விரலை விட பக்கத்து விரல் பெருசா இருக்கே. உங்களுக்கு வரப்போற ஹஸ்பண்ட் ரொம்ப பாவங்க. ஏ, கால் கட்ட விரலை விட பக்கத்து விரல் பெருசா இருக்கு பாருங்க. பெருசா? நீளமா இருக்கு பாருங்க. இந்த மாதிரி இருக்க பொண்ணுங்களா உங்க புருஷனுக்கு அடங்க மாட்டாங்கன்னு எங்க பாட்டி சொல்லுவாங்க. உங்களை கட்டிக்கிட்டு எவன் படாத பாடு பட போறான்னு தெரியல. கம். என்ன சொல்றா இவ? வாசுக்கு நாளைக்கு இன்டர்வியூ வேண்டா. ஆமா, நீ என்ன சொன்னீங்க? டிவில நேத்து கே ருஜா நடிச்ச படம் பார்த்துட்டு இருந்தேன். கே ருஜா என்னமா ஆக்ட் பண்ணிருக்காங்க தெரியுமா? யாரு? கே ருஜா. உங்க அம்மா பேர் என்ன? அமிர்தவல்லி. பெத்த அம்மா பேரை கேட்டா இன்சியல் இல்லாம சொல்ற, நடிகை பேரை இன்சியலோட சொல்றியா? பிச்சு புடுவே பிச்சு. கட்டி புடிடா கனால. என்னடா ஒடியும் போஸ்டர் ஏத்தாரகமா பாத்துட்டு இருக்கறா? திருச்சி முல்லை ஏசி 4 காட்சிகள் ஆசை காதலன். பக்கத்துல பாரு. ஒரு அக்மாக்கு யோக்கியமான பையனை ஒரு செகண்ட்ல தப்பா ஃபீல் பண்ணிட்டேன் மேடம். ஒரு அசிங்கமான போஸ்டர் ஒட்டி இருக்காங்க, அதை கிழிக்கணும்னு தோணுச்சு பாரு. அவனை நம்ம பாராட்டி ஆகணும்டா. ப்ளீஸ் கம் கம். குட், வெரி குட். வருங்கால பாரதம் இளைஞர்கள் கையில மட்டும் இல்ல, எங்களை மாதிரி சிறுவர்கள் கையில இருக்குன்னு எடுத்து காட்டிட்டாங்க. டேய், ஒவ்வொரு இளைஞனுக்கும் இவன் எக்ஸாம்பிளா இருக்கிறான்டா. என்ன உன்ன மாதிரி நல்ல சிந்தனை உள்ள சிறுவர்கள் வளரணும், பெருகணும். டேய், என்ன பொறுத்த வரைக்கும் இவன் ஒரு குவார்டர் விவேகானந்தர். சரிதானே தம்பி? நான் சரி.
நைட்டு தான் இந்த படத்தை பார்த்தா ஒரு சின்ன பிட்டு கூட இல்ல. அட பாவி 25 ரூபா வேஸ்ட். போஸ்டர் போட்டு ஏமாத்துறானுங்க. அதனால தான் என்னை மாதிரி யாரும் போஸ்டர் பார்த்து படத்துக்கு போய் ஏமாந்துட கூடாதுன்னா போஸ்டர் கிழிச்சிட்டு இருக்கேன். நீங்க போய் ஏமாந்துடாதீங்க. அடுத்த சைக்கிளா பண்ணா தேர்ட்ல மீட் பண்ணா வட்டா வட்டா தடா. போடா பாத்தியாடா சைக்கிளோட கை சைஸ் கூட பேசுற பேச்ச பத்தியா? டியர் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இவன் சின்ன விவேகானந்தர் நினைச்சு, இவன் சின்ன பிரேமானந்தா. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க 17D பஸ் நிக்குமா? இங்கதான் நிக்கும், வெயிட் பண்ணுங்க. எங்கேயோ கேட்ட வாய்ஸ் மாதிரி இருக்கே. நீயா? வந்துருச்சு ஆபத்து. ஐயோ ஐயோ ஐயோ. ஐயோ, யாரும் நான் வாழ்நாள் முழுக்க பார்க்க கூட நினைச்சனும் அவளேவா? என்னடா இது சோதனை? கடவுளே, இனிமேல் என்ன நடக்குமோ? இவனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை. இவன் ஏன் சென்னைக்கு வந்தான்? திருச்சியில இவளை பார்த்த பிறகுதான் 7.5 சனி ஆரம்பிச்சது. கெட்ட பேராச்சு. 3000 ரூபாய் பணம் போச்சு. அப்பா பேச மாட்டேங்குது. அண்ணனை போலீஸ்ல புடிச்சிட்டு போயிட்டாங்க. சொந்த ஊரை விட்டு, அப்பா அம்மா விட்டு, ஃப்ரெண்ட்ஸை விட்டு அனாதையா வந்து நிக்கிறேன். இங்கேயும் வந்துட்டாலே, முழிக்கிறத பாரு. இங்க நான் என்ன பண்ண போறேனே தெரியல. அதுக்குள்ள அடுத்த சோதனையா? ஒருவேளை இவன் நம்மள ஃபாலோ பண்றானோ? ச்சே, இவனுக்கே தான் அளவுக்கு புத்தி. ஒருவேளை நாம இவளை ஃபாலோ பண்றோம்னு நினைக்கிறாளோ? சேச்சே, இவன் மூஞ்சி எவனும் ஃபாலோ பண்ண மாட்டான்னு அவளுக்கே தெரியும். அப்படியே ஃபாலோ பண்ணாலும் நாம எதுக்கு கவலைப்படணும்? பஸ் வந்தோடனே எஸ்கேப் ஆயிடணும். அப்ப ஆபத்தோட காப்பாத்திட்ட. பஸ் வந்துருச்சு. வாசு அப்பிடாய்க்கோ. முன்னாடி போங்கப்பா. ஒரு 250 கொடுங்க. 250யா? 250ன்னு கேட்க தெரியுது இல்ல, சில்லறையா கொடுக்க தெரியாதா? சாரி சார், சேஞ்ச் இல்ல. வரவங்க எல்லாம் இதையே சொல்லுங்கப்பா. சரி தரேன், முன்னாடி போ. அடுத்த டிக்கெட். ஏறுங்க ஏறுங்க, முன்னாடி ஏறுங்க. போங்கப்பா, உள்ள போங்கப்பா. பாசா. அடுத்து எங்கம்மா போனோம்? ஒரு லிபர்ட்டி. லிபர்ட்டியா? 5 ரூபாய்க்கு 2000 ரூபாய் சில்லறை இல்லங்கிறேன். நீ 50 ரூபாய் நோட்டு நெட்டுற, 500 ரூபாய் நீட்ட வேண்டியதானே? சாரி சார், நான் சென்னைக்கு புதுசு. வரவங்க எல்லாம் இதையே சொல்லுங்கம்மா. அதே வாய்ஸ். இந்த ப்ளூ ஷர்ட் போட்டுக்காரு, அப்புறம் லிபர்ட்டி தான் இறங்குறாரு. அவர்கிட்ட 2000 ரூபாய் சில்லறை மாத்தி கொடுத்துரு. அவளேதான். ஐயோ, இன்டர்வியூக்கு போறோம். இவன் முகத்துல வேற முழிச்சிட்டோம். என்ன ஆக போதோ? இவனை பார்த்தாலே பிரச்சனையா இருக்கே. கடவுளே. வாசு, உன் வாழ்க்கை 3000ல ஆரம்பிச்சு 250யா திரும்பி இவ கையிலேயே மாட்டிக்கிச்சு. வாழ்க்கையா 250யா? வாசு எஸ்கேப். மிஸ்டர், என்ன? நான் எவனுக்கும் கடங்காரியா இருக்க விரும்பல. இருக்காத. இதுக்கு முன்னாடியும் காசு மாட்டல தான் எனக்கும் ஒருத்தனுக்கும் பிரச்சனை. ஏய், மரியாதை கொடுத்து பேசு. உன்கிட்ட மரியாதை கொடுத்து பேசுறதுக்கு ஒண்ணு வரல. உன் 250 வாங்கிட்டு போன்னு சொல்றதுக்காக வந்தேன். ஜஸ்ட் a minute. Just a minute. எக்ஸ்கியூஸ் மீ, சேஞ்ச் இருக்கா? சேஞ்ச் எல்லாம் கிடையாதுமா. சரி, 250க்கு என்ன இருக்கு? வில்ஸ் இருக்கு, மாணிக் சந்த் இருக்கு, பான் பராக் இருக்கு. ஓகே, ஒரு வில்ஸ் கொடுங்க. என்னது, சிகரெட்டா? உங்களுக்கா? இவ ஊர்ல கஞ்சாவே அடிப்பா. இதெல்லாம் சாதாரணம். இந்தாங்க. இந்த புடி. கேடிங்கிறது கரெக்டா இருக்கு. பணத்தை சுருட்டி கொடுக்குறா. சிகரெட்டு. ஏய், என்னது? தம்மு. அதுவும் 250 தான். ஒண்ணா அது பெத்து உருகாம. எக்ஸ்கியூஸ் மீ. Thank you. Thank you. Thank you. எக்ஸ்கியூஸ் மீ சார், ஸ்வீட் ப்ளீஸ். சார், உங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு. ஸ்வீட் கொடுக்குறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஆனா இந்த மெட்ராஸ்ல பஸ்ல பயணம் பண்றத நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு சார். எங்க பார்த்தாலும் ஒரே ஆக்சிடென்ட், பிரேக் டவுன், அதானே சொல்றீங்க? நான் அதை சொல்ல வரல சார். பஸ்ல பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எப்ப செக்கர் ஏறுவான், எப்ப நம்மள பிடிப்பாங்கறத நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு சார். என்ன பாக்குறீங்க? டிக்கெட் எடுக்காம போறது என்னோட பாலிசி. பெரிய எல்ஐசி பாலிசி. போயா. சிக்கனமா வாழ்றது எப்படின்னு சொல்லி கொடுத்தா திட்டுறானோ. வரவு எட்டனா. தம்மு. அதுவும் 250 தான். ஹலோ,
புடி. என்ன புடி? இத புடி. என்னது இது? 250 கம்மு. நீ கூட்டதுதான். எனக்கு இதெல்லாம் வேணாம். சேர்த்து டிக்கெட் எடுத்துரு. டிக்கெட்? இந்த சூட் பண்ணவங்க எங்க தான் இருக்காளா? என்னடா முறைக்கிற? தப்பிச்சிட்டல? இந்த தடவை தப்பிச்சிட்ட. ஆனா அடுத்த தடவை என்கிட்ட தப்பவே முடியாது. என்னடி என்ன எப்படி உள்ள தள்ளுறதுன்னு பாக்குற? திருச்சியில விட்டுட்டேன், இங்க விட மாட்டேன். உன்னை எப்படியாவது ஊரை விட்டு துரத்துறேன் பாரு. ஊரை விட்டு துரத்தலாம் தானே நினைக்கிற? டேய், என் கால்ல விழுந்து உன்கிட்ட இனிமே நான் மோத மாட்டேன். என்ன விட்டுடு விஜின்னு உன்னை சொல்ல வைக்கிற பாருடா. இவள இப்படியே விட்டா சரியா வர மாட்டேன். எங்க காணோம்? என்னடா பயந்து ஓடிட்டியா? அட பாவி, உன்னை ஐயோ. இதுவரை நமது ஆண்டு விழாவை எப்படி சிறப்பாக கொண்டாடுவது என்பதை பற்றி பேசி வந்தோம். இனி நேற்று இரவு நமது அபார்ட்மெண்ட் வளாகத்தில் நடந்த ஒரு பயங்கரவாத சம்பவத்தை பற்றி விவாதிக்க போகிறோம். நம்முடைய அசோசியேஷன் பிரசிடென்ட் மிஸ்டர் மதன் சார் நமக்காக எவ்வளவோ உழைத்திருக்கிறார். இப்பேற்பட்ட நம் தானே தலைவரை நேற்றிரவு 11 மணி அளவில் நமது அபார்ட்மெண்ட் வளாகத்தில் யாரோ ஒரு சமூக விரோதி தீய சக்தி பயங்கரமான ஆயுதத்தால் தாக்கியிருக்கிறான். அந்த ஆயுதத்தை இங்கு வந்திருக்கும் எனது நண்பர் கைரேகை நிபுணர் திரு லோகர்களின் உதவியுடன் அந்த கைரேகையை வைத்து உங்களையும் என்னையும் காப்பாற்றிக் கொள்ள மதன் சாரை அந்த பயங்கரமான ஆயுதத்தை காட்டும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். காட்டுங்க சார், காட்டுங்க. வெளியில எடுத்து மக்களுக்கு காட்டுங்க சார். என்னையா இது? பாத்து, இதுதாண்டே தலையை தாக்குற பயங்கர ஆயுதம். இதை வச்சு குத்தாலே கண்டுபிடி. என்னையா கல்கண்டு மாதிரி இருக்கு? தலையா தண்டாளமையா அது? என்னையா கோந்துட்டியா? என்னையா பாத்துட்டு இருக்க? இதுல எங்கேயா போய் நான் கைரேகையை கண்டுபிடிப்பேன் வரைக்கும் கண்டுபிடி. குழப்ப கண்டுட்டீங்களா? கல்கண்டு மாதிரி இருக்கிறது ஒட்ட வச்ச கைரேகை கிடைக்காதோ? ஏன் மூச்சு வாங்குது? உன்னை நம்பி டேபிளே போட்டுருணும். நான் சமூக விரோதியா? தீய சக்தியா? என்னையா மாட்டி விட பாத்த? பாத்து, கிடைச்சிருச்சுடே, கிடைச்சிருச்சு. என்னை தாக்குன இன்னொரு ஆயுதம் கிடைச்சிருச்சு. என்ன போயாங்கற? எவ்வளவு கவனமா கொண்டு வந்திருக்க? இந்த பாரு, பாத்தியா? இத வச்சு குத்தோலையா கண்டுபிடிச்சு போடலாம்ல? ஆஹா, நமக்கே ரிவர்ஸ் ஆயிடுச்சேடா. சமாளிச்சிட வேண்டியதான். கைரேகை வச்சு புடிச்சலாம் நினைக்கிறியா? அது எல்லாமே உன்னை காலி பண்றேன். கண்டுபிடிச்சிடலாம் சார். ஆனா இவ்வளவு பெரிய மனுஷனை அபார்ட்மெண்ட் குள்ளேயே ஒருத்தன் செருப்பால் அடிச்சாங்கிற விஷயம் காட்டு தீ மாதிரி பரவுச்சுன்னா உங்க மானம், மரியாதை, சூடு, சொரணை இதெல்லாம் என்ன ஆகும்னு மட்டும் யோசிச்சுக்கோங்க. வரேன். அப்படிங்கிற? வாங்குறேன். காலிடம் அவனே. எங்க ஐயா ஒத்த கண்ணை காணும்? கண்ணை புடுங்கி காக்காய்க்கு போட்டீங்களா? சங்கால அடிச்சவன போய் கேளு.
ஏய் டேய் வாசுக்கு அவங்க அப்பா வண்டி அனுப்ப சொன்னாராண்டா. நம்ம கணேஷ் தான் சொன்னான். சரியான கேஸ். நான் ஏய் பார்த்து- நிப்பாட்டு. நிப்பாட்டியா? ஏய் உன் லைசென்ஸ் எறா. என்ன மச்சான் எப்படி இருக்க? ரொம்ப நாளா ஏய். பார்த்து என்ன இந்த பக்கம்? பிச்சு போடும் பிச்சு. போலீஸ் இன்ஸ்பெக்டர் பார்த்து மச்சான் கிச்சான் மரியாதை இல்லாம பேசுறியா? அங்க என்ன போட்டிருக்கு? காவல்துறை உங்கள் நண்பன். நண்பனை நாங்க மச்சான் தான் கூடுவோம். ஏய் இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்ல குடிக்கிறது மட்டும் இல்லாம போலீஸை கிண்டல் வேற பண்றீங்களா? இங்க பாரு இன்னைக்கு என்ன நாள்? உங்ககிட்ட மாட்டிருக்கமே கெட்ட நாள் தான். பீட இன்னைக்கு காந்தி ஜெயந்திடா. காந்தி என்ன சொல்லியிருக்காரு? மது மாது புலால் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. காந்தி அதை மட்டுமா சொன்னாரு? லஞ்சம் வாங்க கூடாதுன்னு தான் சொன்னாரு. அவர் படத்தை பிரிண்ட் போட்ட நோட்டை லஞ்சமா வாங்கி அண்ணா நகர்ல ஒரு வீடு, கேக்க நகர்ல 2 வீடு நீ கட்டல. ஏய் நீ ரொம்ப பேசுற. உண்மையத்தான் பேசுறேன். சார் இவனுக்கு என்ன சார் பேச்சு? வாங்க சார் பேசாம இவனுக்கு உள்ள தள்ளி 104, 306, 406 இந்த கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணி உள்ள தள்ளிடலாம் சார். எந்த கேஸுக்கு என்ன செக்ஷனே தெரியாம பேசிட்டு இருக்கான் பாரு. இவனை கிடக்குறானுங்க சார் குடிகார பசங்க. அடப்பாவீங்களா, நாங்க குடிக்க கடைக்கு லைசென்ஸ் நீங்களே கொடுத்துட்டு அதுல மாமலையும் தனியா வாங்கிட்டு குடிச்சிட்டு வர்ற எங்களை கண்டபடி பேசாதீங்க இன்ஸ்பெக்டர். ஆமா நாங்க பேச ஆரம்பிச்சா நீங்க தாங்க மாட்டீங்க. டேய் என்னடா பேசுவ? புள்ளி விவரத்தோட சொல்றேன் கேட்டுக்கு. தமிழ்நாட்டுல மொத்தம் 17,222 ஒயின் ஷாப் இருக்கு. அதுல கார்பரேஷன்ல 6,344, நகராட்சியில 4,322, பேரூராட்சியில 3,118, ஊராட்சியில மட்டும் 844, பஞ்சாயத்துல 615, வார்டு வகையில 108, ஆக மொத்தம் 17,728 ஒயின் ஷாப்ல ஒரு நாளைக்கு குடிக்கிறவனுடைய சராசரி எண்ணிக்கை மட்டும் 50,67,745 பேர். ஒருத்தன் ஒரு நாளைக்கு குவார்டர் 60 ரூபாய்க்கு குடிச்சா கூட மொத்த வருமானம் 50 கோடியே 42,344 ரூபாய். இதுல அரசாங்கத்துக்கு ஒரு நாளைக்கு வரிங்கிற பேர்ல நாங்க கொடுக்கிற சராசரி வருமானம் எவ்வளவு தெரியுமா? 3 கோடியே 17,02,342 ரூபாய். இது இல்லாம சோடா, பீடா, சிக்கன், மட்டன், முட்டை, பான்பராக்கு, வாட்டர் பாக்கெட் இந்த வகையில இந்த நாட்டுக்கு கிடைக்கிற வருமானம் எவ்வளவு தெரியுமா? 30,44,428 ரூபாய். இப்படி ஓவரா குடிச்சு தலைவலி வந்து பிளாட் ஆகி டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிற வகையில இந்த நாட்டுக்கு கிடைக்கிற வருமானம் 1 கோடியே 17 லட்சம் ரூபாய். இது எல்லாத்தையும் விட உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு எங்க மூலமா வர்ற மாமூல் பணம் எவ்வளவு தெரியுமா? 52,44,712 ரூபாய். இந்த நாட்டோட வருமானத்துக்காக குடிச்சு குடிச்சு தன் வாழ்க்கையை அழிச்சுக்கிற எங்களை மாதிரி தியாகிகளுக்கு மனச்சாட்சியே இல்லாம நீங்க கொடுக்கிற பட்டம் குடிகார, முடிச்சவைக்கு, மொன்ன மாதிரி பொறுக்கி ஊதாரி. சார் புள்ளி விவரத்தோட சொல்றத பார்த்தா ஒரு சமயம் ரமணா பாட்டியா இருப்பான் போல இருக்கு சார். பிரதர் என்ன பிரதர் நீங்க இதுக்கு போய் கோவிச்சிட்டு? எல்லாம் உங்க நன்மைக்காக தானே சொன்னேன். குடிகாரரோட வரவு இந்த நாட்டுக்கு உயர்வு. எப்படி பிரதர் இங்க நடந்த எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. எங்களை எல்லாத்தையும் மன்னிச்சு. தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், பர்மா, மொரீசியஸ் போன்ற நாடுகள்ல உள்ள எந்த மொழியிலையும் எனக்கு பிடிக்காத வார்த்தை மன்னிப்பு.